ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல ரவீனாவை வச்சு கிழிகிழின்னு கமல் சார் கிழிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ரூல் பிரேக் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. என்னென்னன்றதுலாம் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் வந்துருச்சு. எல்லாருமே வீக்கெண்டுக்காக கமல் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் உள்ள இருக்கிறவங்களும் பிக் பாஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கமல் சாருக்காக. இந்த வாரம் முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமான ரெண்டு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து ரவீனா பண்ணது தான். ரவீனா ரூல்ஸை பிரேக் பண்ணது, அது போக வந்து ஃபேவரட்டிசம் பண்ணதெல்லாம் வச்சு கிழிக்க போறாரு. இதில் கன்ஃபார்ம், இதில் வந்து 100% கன்ஃபார்ம். இத்தனை நாள் தப்பிச்சிட்டு இருந்தாங்க ரவீனா. நானும் இதே தான் சொல்கிறேன், நானும் அதே தான் திங்க் பண்ணேன் அப்படின்னு இத்தனை நாள் தப்பிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நானும் அதே தான் சொல்கிறேன், கமல் சார் வச்சு கிழிகிழின்னு கிழிக்க போகிறாரு. ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த ஃபேவரட்டிசம் பயங்கரமாக வந்து டான்ஸ் மேரத்தானில் பண்ணது. ஏன்னா டான்ஸ் மேரத்தான் வந்து பயங்கரமாக எல்லாரும் கேரக்டர் எடுத்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கண்ணியமாக நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ கெட்டவங்க மத்தியில் கெட்டதை பண்ண சும்மா இருப்பாங்களா? முதல்ல போய் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடினது மணி நல்லா டான்ஸ் ஆடினாரு, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்த மொத்த காசி தூக்கி கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து மாயாவும் பூர்ணிமாவும் ட்ரிகர் ஆகி, இதை நாங்கள் பண்ண வேண்டியது நீ எப்படி பண்ணுவ, அப்போ நீ பண்ண நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி எல்லா காசையும், இவங்க சம்பாரித்த காசையும் அவங்க சம்பாரித்த காசு, கொடுத்த காசு எல்லாத்தையும் எடுத்து விஜயவர்மா கொடுத்து, டே நீ யாரை சூஸ் பண்ணுவோம் பண்ணிக்கோடா, இந்த பேரை சொல்லிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேமையே வந்து ரொம்ப மோசமாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கெல்லாம் யார் விதை போட்டது ரவீனா. அதை போட்ட ரவீனாவை விடுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. ரவீனா இன்னைக்கு காலி. அது போக ரவீனா வந்து மைக்கை உடைச்சதுக்கு வச்சு வாங்குவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இத்தனை நாள் இந்த விஷ பாட்டில் தப்பிச்சுட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வச்சு விளாச போகிறாங்க. ரவீனா எந்த அளவுக்கு அடி வாங்க போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் ரவீனா மேலே காண்டு இருந்துச்சோ இன்னைக்கு எல்லாமே பார்த்துக்கோங்க. ரவீனா வாங்குறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மணி தலைவரானதுலேருந்து யார் தலைவர்னே தெரியாத அளவுக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு. யார் தலைவர், மணி தலைவரா இல்லை ரவீனா தலைவரா? நான் சொல்கிறது இல்லை, ஆக்சுவலி உள்ளேயே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் யார் தலைவர்னே தெரியல, ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசித்ராலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக ரவீனாக்கு இந்த தடவை வேற லெவலில் தான் சொல்லணும். ஏன்னா அர்ச்சனாவும் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க நிறைய தடவை. இந்த கரன்சி சேஞ்ச் பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் இவங்களை வந்து நேற்று கத்துறாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அவங்களும் வச்சு செஞ்சுட்டாங்க. கமல் சாரும் வச்சு செய்ய போகிறாரு. அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக கமல் சார் பேசுறது ரூல் பிரேக் பண்ணது. அதாவது எவ்வளோ சொல்லியும் கூட திரும்ப நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. இன்னும் வீக்கெண்ட் முடிய கூட இல்லை. தினேஷ் வெளியில் போவாரா மாட்டாரா, நிக்சன் வெளியில் போவாரா மாட்டாரா, விஷ்ணு வெளியில் போவாரா மாட்டாரான்றதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்த வாரத்தில் யாரை நாமினேட் பண்ணணும், அடுத்த வாரம் யாரை வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு டிஸ்கஷன் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். பிக் பாஸும் வார்ன் பண்ணிட்டாரு, கமல்ஹாசன் சாரும் வார்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த டிஸ்கஷனை இவங்க விடாமல் இருந்துட்டு இருக்காங்க. மாயா வந்து பிளான் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை தினேஷ் வந்து பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்கள நாமினேட் பண்ணுங்க அவங்கள நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே இந்த குரூப்பிசத்தை உள்ளே வளர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கோட் வேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு கண்ணால் காமிச்சிட்டு இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை கமல் சார் கேட்டே தீருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மணியோட கேப்டன்சியை பற்றி பேசுவார். ஏன்னா மணி வந்து அந்தளவுக்கு நல்லா கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. அதுலேயும் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்துச்சு, அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி பேசுவாங்க. அது போக வந்து டான்ஸ் மேரத்தான், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு பயங்கரமாக எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க அதை பற்றியும், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் எப்படி பண்ணாங்க, எந்த அளவுக்கு பண்ணாங்கன்ற அப்ரிசியேஷன், யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கா, யார் வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே போகிறா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து எல்லாருமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கமல் சார் என்னென்ன பேச போகிறாருன்னு. உங்களுக்கு என்ன இன்னும் பேசணும்னு தோணுது? ரவீனா பண்ணதை கண்டிப்பாக கமல் சார் பேசுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணதை பற்றி பேசுவாருன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் வேறு என்னென்ன பேசுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.